இன்றைக்கி வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி 7 days ஆச்சுங்க. 58.4 ஸ்டார்ட் பண்ணோம், 58.2 இருக்குது. ஸோ ஒரு 200 grams கம்மியாக இருக்குது இந்த வீக்கு. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு வாட்டர் வெயிட் எல்லாம் ரெடியூஸ் ஆனதுனால இப்போ வெயிட் கம்மியாகிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் மெதுவாக தான், ஸ்லோவாக தான் போகும். பட் அதுக்காக நம்ம மனம் தளர்ந்துட வேணாம். பட் நீங்கள் லாஸ்ட் வீக் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும். நீங்கள் ஓரளவுக்கு நல்லா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா. அப்படி குறையலைனாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் வீக் நம்ம ஒரே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பாடி செட் ஆகி கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸ் காமிக்கும். நிறைய பேர் நம்ம இந்த நியூ இயர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் வெயிட் என்னன்றதை போட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி 7 days கழிச்சு உங்களோட வெயிட் என்னன்றதை போடுங்க. கம்மியாகலைனாலும் பரவாயில்ல, அதையே போடுங்க. நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம டயட்டில் இருந்தோம் ஒரு வாரம், நமக்கு இவ்வளோ கம்மியாகலையே, 1 கிலோ கம்மியாகலை, 4 கிலோ கம்மியாகலை அப்படிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. நம்ம இன்னும் நம்மளோட டார்கெட் நியூ இயர் தான். ஸோ நியூ இயர் அன்னைக்கு என்ன வெயிட் இருக்க போகுதுன்னு தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர இந்த வீக்கில் 2 நாளில் 4 நாளில் குறையலன்னு நினைக்காதீங்க. ஸோ அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களால் டயட்டை கண்டினியூ பண்ண முடியாது. சூப்பராக டயட் இருங்க, நல்லா தண்ணி குடிங்க, நல்லா தூங்குங்க.